Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா differences between database retrieval and text retrieval. Text retrieval பத்தி நம்ம text retrieval ஓட definition வந்து இந்த previous video பார்த்திருப்போம். Suppose பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. So first வந்து இந்த differences பார்க்க முன்னாடி டேட்டாபேஸ்க்கும் text retrieval கூட actual engines என்னன்னு பார்க்கலாம். Example, MySQL வந்து one of those important and widely used database retrieval engine சொல்லலாம். Google search engine உங்களுக்கு தெரியும், text retrieval engine. அது டெக்ஸ்ட் மட்டும் இல்ல, வீடியோ எல்லாமே நிறைய பண்ணும் Google. So first point பார்ப்போம். First point வந்து structured data, structured input data சொல்லலாம். இது வந்து unstructured input data. ஏன் structure சொல்றோம்னா, நீங்க database வந்து retrieve பண்ணனும்னா நீங்க வந்து ஒரு query கொடுக்கணும். Select star from Java இல்ல select star from something கொடுக்கணும். நீங்க வந்து Java வந்து ஒரு டேபிள். So என்ன சொல்ல வரோம்னா, இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே ரிட்ரைவ் பண்ணணும்னு சொல்றோம். இங்க பார்த்தோம்னா ஜஸ்ட் ஜாவா கோட் சொல்றோம். அது எந்த டேபிள்னு தெரியாது, எந்த டேபிள்ல என்ன வரணும்னு தெரியாது. ஸோ இங்க வந்து ஸ்ட்ரக்சர்டு கொடுக்குறோம், இங்க வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு இன்புட் டேட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் டேட்டா, இங்க வந்து இன்கம்ப்ளீட் டேட்டா. ஏன் கம்ப்ளீட் இன்புட் டேட்டான்னு சொல்றோம்னா, இங்க வந்து நம்ம கம்ப்ளீட்டா சப்போஸ் வந்து 2 டேபிள்ஸ் வச்சுக்கோங்க, ஜாவா டேபிள் அண்ட் சி டேபிள். ரெண்டு டேபிள்லயுமே சின்டாக்ஸ் ஒரு காலம் இருக்கு. ஸோ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஜாவா டேபிள் சொல்லிக்கோங்க. அதே வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து சில இருக்க சின்டாக்ஸ் காலம் தான் ரிட்டர்ன் ஆகும்னா செலக்ட் சி டாட் சின்டாக்ஸ் ஃப்ரம் சி டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து இன்புட் டேட்டா வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஆனா இங்க வந்து இன்புட் டேட்டா கம்ப்ளீட்டா இருக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாக்ட் ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகுங்க இந்த கேஸ். ஏன்னா நம்ம கொடுக்குற கொரியிலேயே நம்ம வந்து ஆம்பிகிட்டிவ்ஸ் எல்லாமே ரிசால்வ் பண்றதுனால எக்ஸாக்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தா ரெலவென்ட் ரெக்கார்ட்ஸ் வரும். நீங்க ஏன்னா கொரியில வந்து இந்த நேச்சுரல் கொரியில வந்து எக்ஸாக்டா கொடுக்க முடியாது, இதுதான் வேணும். ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட்ஸும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்டபிள். ஏன் ப்ரெடிக்டபிள்னா உங்களுக்கு தெரியும் இந்த குறி கொடுத்ததுனால ஆம்பிகிட்டிவ்ஸ் ரிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ ரிசல்ட்ஸும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து ரிசல்ட்ஸ் ஆனால் ப்ரெடிக்டபிள். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ரிசல்ட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். 5th ரிசல்ட் மேபி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட்டே இருந்துக்கலாம். அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ரிசல்ட்ஸ். ஸோ இது மாதிரி சொன்ன மாதிரி MySQL வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபைலி யூஸ் டேட்டாபேஸ் ரிட்ரீவல் என்ஜின்ஸ். கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து ஒன் ஆஃப் தி டெக்ஸ்ட் ரிட்ரீவல் என்ஜின்ஸ். இது வந்து கூகுள் சர்ச் வந்து டெக்ஸ்ட் மட்டும் நிறைய பண்ணும். நான் ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ இல்லை எங்க சேனல் ஐக்கானோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.